Taste the Daily. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக விடியாத திமுக அரசு கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தியதற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறியதால் கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத பதற்றத்தை உண்டாக்குவதற்காக கபட நாடகமாடும் விடியாத திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் எம்மதமும் சம்மதம், எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவரே சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்க முயற்சிக்கும் ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் ஆட்சி காலம் முதல் ஏழைகள், முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருவதையும், அதிமுக ஆட்சியில் தரமான நூல் வழங்கி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வேட்டி சேலைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் திமுக ஆட்சியிலோ கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் ஏப்ரல், மே மாதங்களிலேயே வழங்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், இதுதான் நிர்வாக திறமையற்ற முதல்வரின் சாதனை என சாடியுள்ளார். மேலும் 50% மேல் வேட்டி மற்றும் சேலைகள் வெளி மாநிலங்களில் இருந்து முறைகேடாக வாங்குவதன் மூலம் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களை வேலை இழந்து அவதியுறும் நிலைக்கு விடியா திமுக அரசு தள்ளியுள்ளதாகவும் சாடியுள்ளார். அத்துடன் தமிழகத்தில் உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களை முழுமையாக முடக்கும் எண்ணத்துடன் தரமற்ற நூலை வழங்கி அவர்கள் மீதே பழி போடும் முயற்சியில் விடியா திமுக அரசின் கைத்தறித்துறை ஈடுபட்டு வருவதாக நெசவு தொழிலாளர்கள் புகார் தெரிவிப்பதையும், தரமற்ற நூல்களை அரசே தந்துவிட்டு இதற்கு சங்கங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று கைத்தறி மற்றும் விசைத்தறி சங்கத்தினர் கேள்வி எழுப்பியுள்ளதையும் புரட்சி தமிழர் குறிப்பிட்டுள்ளார். வரலாறு காணாத வகையில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாதவாறு கைத்தறியில் 4 லட்சம் வேட்டிகளிலும் விசைத்தறியில் 13 லட்சம் வேட்டிகளிலும் நூலின் தன்மை மாறியுள்ளது என்று கூறி சங்கங்களுக்கே அவைகளை திருப்பி அனுப்புவதற்கு இந்த விடியா திமுக அரசு உத்தரவிட்டிருப்பதையும் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தரம் குறைந்த நூலை விநியோகித்ததே கைத்தறித்துறைதான் என்பதையும், இதில் நடைபெற்ற ஊழலை மறைத்து கூட்டுறவு சங்கங்கள் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்கும் ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கையில் புரட்சி தமிழர் குறிப்பிட்டுள்ளார். 10,000 வேட்டிகளுக்கு 20 வேட்டிகளை மட்டுமே மாதிரியாக எடுத்து தர சோதனை செய்துள்ளதாக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுவதாகவும், இதுபோன்ற அரசின் மோசடி வேலை கண்டனத்திற்குரியதாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் அறிக்கையில் கூறியுள்ளார். ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சங்கங்களுக்கு அரசு வேட்டிகளை திருப்பி அனுப்புவதால் அனைத்து சங்கங்களும் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இயங்காமல் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் சூழ்நிலையை நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை சங்கங்களின் நலன் கருதி மீண்டும் ஒருமுறை அனைத்து வேட்டிகளையும் மறு தர பரிசோதனை செய்ய வேண்டும் என்று விடியா திமுக அரசை புரட்சி தமிழர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்கும் முயற்சியில் இந்த பொம்மை முதல்வரின் அரசு ஈடுபடுமேயானால் வரும் தேர்தலில் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசுக்கு தக்க பதிலடி தருவார்கள் என அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளச்சந்தையில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் தாராளமாக விற்கப்படுவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் கல்வி நிலையங்களுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை தடையின்றி நடப்பதாக குற்றம் சாட்டினார். Sir, especially in Tamil Nadu, the workers, most of the people living on the BD workers in Tirunelveli, Tenkasi, Dindikkal, Vaanambadi, Ambur, Krishnagiri, my districts are. These are the places where the PD workers are more depending on that. When you are taking this kind of thing, you have to give rehabilitation, give the skill development program. That is what I am telling, sir. Sir, and also, we know that enhance the national awareness campaigns, especially targeting school and college students to prevent early addiction and protect India's
demographic dividend, sir. Sir, Honorable DMK member has said he also supported the bill, but he said one word, black marketing may come. Sir, already a lot of black market in Tamil Nadu is going on this kind of products. This is going on because there is a rule, this kind of cigarettes must not be near school and colleges. In Tamil Nadu, if you go all the places, all the college schools, you can see the cigarettes and everything, tobacco selling, this is the thing. சென்னை விமான நிலைய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 நாள் தொடர் மழையால் வருமானம் இன்றி தவித்ததை தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் விமான நிலைய ஆட்டோ ஓட்டுநர்கள் 54 பேருக்கு தலா 1000 ரூபாய் போர்வை பிரெட் வழங்கினார். அப்போது குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் இயேசுபாதம், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 100க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நீர் ஆதாரமான மலட்டாற்றினை முன்னாள் அமைச்சர் MC சம்பத் பார்வையிட்டு விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட மலட்டாற்றில் தற்போது நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த ஆற்றை நம்பியுள்ள கிராமங்களில் ஏராளமான விளைநிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இதற்காக விவசாயிகள் முன்னாள் அமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ், மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமசாமி, கடலூர் மாவட்ட வடக்கு விவசாய சங்க தலைவர் தனபால் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அரசு ரப்பர் மரங்களில் ரப்பர் பால் வெட்டும் பணியை தனியாருக்கு தாரை வார்த்ததை எதிர்த்த தொழிலாளர்கள் விடியாத அரசால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 80 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் என் தளவாய் சுந்தரம், அரசு ரப்பர் கழக அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் நாகர்கோவிலில் அரசு ரப்பர் கழக நிர்வாக இயக்குநர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு உடனே பணி வழங்க வலியுறுத்தினர். தவறினால் பெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். அந்த 5000 மரத்தை அந்த ஊழியர்கள், அரசு ரப்பர் கார்பரேஷன் வேலை பார்க்கிற ஊழியருக்கு தான் அந்த பால் வெட்டுவதற்கு உரிமை உண்டு. இதுவரையிலும் அந்த இடம் அரசு ரப்பர் கார்பரேஷன் சொந்தமாக இருக்கிறது. வனத்துறைக்கு இன்னும் மாற்றவில்லை. ஆகவே வனத்துறைக்கு மாற்றினால் அதற்கு தனி ஆர்ப்பாட்டம் தனியாக நடக்கப்படும், அது வேற விஷயம். இன்றைய சூழ்நிலையில் அந்த மரத்தை வெட்டுவதற்கு தனியாருக்கு உரிமை கிடையாது, கொடுத்ததும் தவறு. ஆகவே அந்த மரத்தை 5000 மரத்தினுடைய பால் வெட்டுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்பது அனைத்து கட்சியின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி தலைமையில் சத்தியமங்கலம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறும்பூர் மொசலை முடிவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் துணை செயலாளர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி அதிமுகவில் இணைந்தவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் MP KK காளியப்பன் மற்றும் சத்தியமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நாச்சிமுத்து உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.